பெரிய கடன்கள் எல்லாம் நீங்க அடைப்பீங்க. சில பேர் சொல்லுவீங்க, மேடம் அடைக்கவே முடியல மேடம், 1 கோடி கடன் இருக்கு, 1 கோடி எப்போ அப்படி இப்படின்னு. பட் கவலையப்படாதீங்க, ஏதோ ஒரு வகையில ஒரு பாசிட்டிவிட்டி உங்க லைஃப்ல வரலாம். இல்ல நீங்க ஏதாவது ஒரு சொத்து, ஏன்னா 4ஆம் இடத்துலயும் இப்ப செவ்வாய் உங்களுக்கு இந்த மாதத்துல இருக்கிறதுனால ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை வித்துட்டு கூட, இல்ல ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு குடும்ப ரீதியா வரக்கூடிய சொத்தின் மூலயமாக கூட அந்த கடனை நீங்க ஈஸியா அடைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ கடன்களை அடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட போகுது இந்த டைம் பீரியட்ல. ஸோ முக்கியமான, ஏன்னா கடன் பிரச்சனை ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கும்பத்துக்கு ஏன்னா 6மே சந்திரன். கும்பத்துக்கு 6ஆம் வீடு என்னது? கடகம், சந்திரனோட வீடு. ஸோ எப்பயுமே அந்த கடன் பிரச்சனை வாங்கணும் அப்படின்னாலே ரொம்ப எமோஷனல் ஆயிடுவாங்க, பயப்படுவாங்க. எங்கேயாவது வெளியே காசு வாங்கணும்னா கூட கும்பம் எடுத்தோன்னு எல்லாம் வாங்க மாட்டாங்க. ஏதாவது பெருசா பிரச்சனை வெடிச்சா மட்டும்தான் வாங்குவாங்க, இல்லைன்னா வாங்க மாட்டாங்க. ஸோ இந்த டைம் பீரியட்ல பெரிய பெரிய கடன்களை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா ஏற்படும். அதே மாதிரி புது கடன்களை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சூரியனோட இணைவுல இருக்காரு இல்லையா, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்க கண்டிப்பா புது கடன்களையும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து 7ல கேதுவும் சுக்கிரனும். ஸோ இந்த டைம் பீரியட்ல மேரேஜ் எல்லாம் பண்ணலாமா? மேரேஜ் எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? எஸ், தாராளமா பண்ணுங்க.